நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவர் நீதியின் ராஜா, சமாதான பிரபு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உன் பாரத்தை எல்லாம், உன் பாவங்கள் எல்லாம் நான் கல்வாரி சிலுவையிலே சுமந்து நான் தீர்த்து விட்டேன். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். உனக்காகவே இந்த பூமிக்கு வந்தேன். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக, அவரில் நாம் அன்பு கூறுவோமாக. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்காக மரித்தேன், நீர் எனக்காக என்ன செய்தாய்? நம்மளால என்னதான் செய்ய முடியும்? உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக தேவனிடம் அர்ப்பணிப்பதை விட நம்மளால என்ன செய்ய முடியும்? தேவனில் இந்த கால வேளையில அன்பு கூறுவாயாக. உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனை, உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீங்களே, என்னை தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு நன்றி என்று கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படுவாயாக. வல்லமை தேவன் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் வல்லமை பலமாய் இறங்கட்டும். நீ ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. உயிர்ப்பியும் அப்பா. சகல கத்துரபகத்துடா. ஆமே. சகல கத்துரபகத்துடா மனகத்துடோ துரபகத்துடா. ஹல்லேலூயா. வல்லமை ஹல்லேலூயா. கிருபையின் வாசல் அடைந்திடும் உன்னை, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயை. கிருபையின் வாசல் அடைபடும் உன்னை, மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயை. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, 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 ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. ஆராதனை பகுதியில் எல்லாரும் கண்களை மூடி தேவனை உண்மையாக ஆராதிப்பாயாக. சொன்னை அழைக்கிறாரே. ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவ அன்பு நிரம்பி வழியட்டும். ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே
சுனை அழைக்கிறாரே ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது நினைச்சுக்கிறதானே என் பிள்ளையே ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது பாவத்திலே சிக்கிக் கொண்ட உன்னை என் கரம் தூக்கி எடுத்தது ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது என்னுடைய மீட்பின் கரம் உன்னை பாவத்தில் எடுத்து தூக்கி எடுத்ததே ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது நீயோ என் அன்பை மறந்தாய் ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது நானோ உன்னை மறப்பதில்லை மாறாத தேவனாக இருக்கிறேன் ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது என் அண்டையில் வருவாயாக ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது உன்னை என்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவேன் ஒரு வாதுடா வடக்குது டாக்குது விடுக்குதுடா வடக்குது உன் மீட்பராகி நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் மீட்பராகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை பலமாய் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துற பக்கத்துட பல்லக்கத்துட மனக்கத்துட. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை சிக்கட்டக்கத்துற பக்கத்துட பல்லக்கத்துட துற பக்கத்துட திஷகல்லக்கத்துற பக்கத்துட வல்லமை. ஹல்லேலூயா. ஆமே சகல்லக்கத்துற மனக்கத்துட பல்லக்கத்துட 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 சகல்லக்கத்துற பக்கத்துட மனக்கத்துட பக்கத்துட மனக்கத்துட பல்லக்கத்துட சிக்கட்டக்கத்துற பக்கத்துட பல்லக்கத்துட வல்லமை. ஹல்லேலூயா. என் தேவனே என் ராஜாவே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வல்லமை நாளங்களை நிரப்புங்க. திஷகல்லக்கத்துற பக்கத்துட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துற பக்கத்துட. ஹல்லேலூயா. சிக்கல்லக்கத்துற பக்கத்துட. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துற பக்கத்துட. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துற பக்கத்துட. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துற பக்கத்துட பல்லக்கத்துட மன்னக்கத்துட சிக்கட்டக்கத்துற பக்கத்துட. உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே எனக்காக. ஆராதனை பகுதியில கண்களை மூடுவோம். அங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஏதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் உம் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பக்கத்திடும் வல்லமை தொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தொழிந்திடும் 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 வல்லமை. என் ஜனமே, இந்த பூமியிலே உன்னை யாவர் உன்னை கைவிட்ட போதிலும் கூட நான் உன்னை நேசிக்கும் தேவனாய் உன்னை தேடி வந்தேன். உன்னை என்னிடமாக உன்னை சேர்த்து கொண்டேன். என் அரவணைப்பிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். என் அன்பை விட்டு நீ எவ்வளவோ தூரமாய் இருப்பதை நான் காண்கிறேன். நான் உன்னை நேசித்தபடியினாலவே நான் என் இரத்தத்தை உனக்காக நான் சிந்தினேன். நான் உனக்காக மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். உன்னோடு ஜீவனுள்ள தேவனாய் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ என்னை நோக்கி பார். உன்னை ரட்சிக்கவே நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. உன் பாவங்களை சகல பாவங்களையும் சுத்திகரிப்பதற்கு என் ரத்தம் ஜீவன் உள்ளதாய், என் ரத்தம் நீதி உள்ளதாய் இருக்கிறது. உன் பாவங்களை அறிக்கை செய், அப்பொழுது என் பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு நீதி உள்ளதாய் இருக்கிறது. நான் உனக்காக மரித்தேன், நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவங்களுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினேன், உன்னை மீட்டு எடுத்தேன். என்னை நோக்கி இந்த கால வேளையில என்னில் அன்பு கூறுவாயாக. என் கல்வாரி சிலுவையை நோக்கி பார், என் பாடுகளை நோக்கி பார். உனக்காகவே நான் மரித்தேன், உனக்காகவே நாம் சதா காலமும் நித்திய காலமாய் ஜீவிக்கிற தேவனாய் உன்னோடு நான் பேசுகிறேன். சதா காலமும் உன்னை நடத்துகிற தேவனாய் நான் உன்னோடு பேசுகிறேன். இந்த கால வேளையில என்னை நோக்கி பார், சிலுவையின் நாம் பட்ட பாடுகளை நோக்கி பார். என் அன்பிலை நீ மகிழ்ந்து களி கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஷகல்லகதுரபகதுடா. ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பாவத்தை செஞ்சுட்டு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? ஏதாவது பரிகாரம் இருந்தா நல்லதே. நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இயேசு ஒரு சொந்த இரத்தத்தை சிந்தினார் பாருங்க, தூக்கி எடுத்தார் நம்மளை. அவர் மரித்து விட்டார். நீ உன் பாவத்துக்காக நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காகவே நீ சதா காலமும் உயிரோடு இருக்க முடியாக, இந்த ஆத்மா அழிந்து நரகத்துக்கு போகாதபடி கர்த்தர் அவர் உன்னை தூக்கி எடுத்தார். ஜீவனை தந்து அவர் தூக்கி எடுத்தார். மரித்தாலும் நாம் பிழைப்பேன், மரித்தாலும் எழுந்திருப்பான். யோவான் சுவிசேஷத்தில் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அதுக்கு தான் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். மரித்து போன நம்மை அவர் ஜீவனை தந்து அவர் இரத்தத்தை சிந்தி, இரத்தம் என்பது உயிர்.
இயேசுவின் ரத்தம் சாதாரண மனிதருடைய மிருக ரத்தம் அல்ல, பரிசுத்தமுள்ள ரத்தம், உயிர்ப்பிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். அவர் குணமாக்கும் ரத்தம் இயேசுவின் ரத்தம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாகிய இயேசுவின் ரத்தம், உயிர்ப்பிக்கிற ரத்தம். இந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் சிலுவை அண்டைக்கு நாம் போவோமாக. சிலுவைக்கு கீழாக நாம் உட்கார்ந்து இந்த சிலுவையின் மேல் தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி நீ உன் கண்கள் பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையை தொங்கப்பட்டவராய் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். எத்தனை பேர் என்னை நோக்கி பிள்ளைய பார்க்குது? எத்தனை பேர் எதற்காக இந்த சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார்? எனக்காகத்தான? எத்தனை பேர் உணர்கிறார்கள்? சிலுவைக்கு கீழாக ஒரு சிலர் உணர்கிறார்கள், ஒரு சிலர் உணராதபடி அவர் தேவன் என்று அறியாமலே வந்து தூசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கல்வாரி சிலுவை கீழாக நாம் காணப்பட்டு இந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்து, இயேசுவே எனக்காகத்தான் அந்த கல்வாரி சிலுவையில, என் பாவத்துக்காகவா நீங்க ரத்தத்தை சிந்தினீங்க? அந்த என் தாய் தகப்பன் கூட கர்த்தாவே மேல அன்பு இல்லையே. அநேக சொந்த பந்தம் இந்த உலகத்துல ஒருவராகிலும் எனக்காக மறிக்க வரலையே. என் மேல எவ்வளவு அன்பா ஆண்டவரே, இயேசுவே எவ்வளவு, ஒவ்வொருவரும் நாம் சொல்லுவோமாக, இயேசுவே என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க, எனக்காக இந்த ரத்தத்தை சிந்தினீங்க. இந்த சிலுவையில நான் தொங்கப்பட வேண்டிய அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. என் பாவங்கள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டு இந்த கல்வாரி சிலுவையிலை தீட்சகல்ல கத்துடா நீங்க கத்தாவே ஆண்ட நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே. நீங்க பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத தேவன், நீங்க சுத்த கண்ணனாய் இருக்கீங்க, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் நீங்க கத்தாவே ஆண்ட நீங்க தொங்க போடுறீங்க. நான் செய்த பாவத்துக்காக தண்டனையை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நல்லவனுக்காக வந்து யாராகிலும் மரித்தா அது ஒரு நியாயம் என்று சொல்லலாம். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே இயேசு வந்தாரே. நாம் துரோகிகளாய் தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாம நாம் விழுந்து போனோம். அவருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி நம் செவிகளை அடைத்து கொண்டோம். பாவிகளாய் நாம் இருக்கையில் தேவனுடைய அன்பு வருதே. பாவியாகிய நமக்கு மரிக்க எவனாகிலும் இந்த பூமியில வருவானா? ஒரு மனிதனாலும் வரமாட்டான். தேவன் அப்படி அல்ல. தேவன் அளவில்லாத அன்பை நம்மில் வைத்தபடியினால பாவியாய் கிடந்த நம்மளை, பாவியாய் இருந்த நம்மை தேடி வந்தார். நமக்காக அவர் மரித்தார். உங்களுக்காக நான் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தார். இந்த கல்வாரி சிலுவையில் அண்டையிலே நீ வருவாயாக. நீ செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த கரங்களில ஆணி அடித்தவராய் காயத்தோடு உன்னை நோக்கி பார்க்கிறார். உன் பாவத்துக்கு தான் கரங்களை பார், என் கரத்தை பார், 2 கரத்தை பார், என் தலையை பார். உனக்காக முள்முடி சூடினோராய் நான் ரத்தத்தை சிந்தினேன். என்னை நோக்கி பார். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆராதனை பகுதியில் கண்களை மூடுவோம், அங்குமுங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. ஒருநிலைப்படுவோமாக. ஆண்டவரே, பாவிக்காக ஒரு மனிதனும் முன் வர மாட்டான் மரிப்பதற்கு. ஆனா தேவன் நம் பாவியாயிருக்கிறோம். ஒருவருமே இந்த உலகத்தை நல்லவன் கிடையாது. உளையான சேற்றில விழுந்து கிடந்த, துரோகியாய் கிடந்த, பாவத்துல கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்து அன்பு வந்துச்சே, நமக்காக அவர் மரித்தாரே. எவ்வளவு அன்பு இருக்கும். தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அன்பு வெளிப்படட்டும், வெளியில வெளிப்படட்டும். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நீ பார். இயேசுவே, இந்த கல்வாரி சிலுவையை கண்களை மூடி நோக்கி பார். நான் எதற்காக இந்த கல்வாரி சிலுவையிலே
நான் வந்திருக்கேன். எதுக்காக? நான் உனக்காக மரித்தேன். உன் பாவத்தெல்லாம் ஆண்டவர் நினைவு கொண்டு வருவார். அதுக்காகத்தான் மகளே, மகனே, அதுக்காக தான். நீ தேவையில்லாத நேரங்கள்ல உன் நாவு மூலமாக பாவம் செய்யற. நீ அப்படி பேசும்போது சிலுவையில மறுபடியும் மறுபடியும் ஆணி அடித்து என்னை வேதனைப்படுத்துற. ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான், என் ஜனமே. ஆண்டவரே, நீ கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க, அப்பவும் பேசுவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பார். மகளே, மகனே, இதுக்காக தான் நான் வந்தேன். சிலுவையில் அடிக்கப்பட்ட நோக்கம் இதுதான், உன்னை தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் உன்னோடு பேசுவார். நிச்சயம் ஒவ்வொரு இருதயங்களையும் பேச வேண்டும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு சிலர் சத்தம் தான் கேட்குது. எல்லாரும் சத்தமா கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, ஆண்டவர் உம்முடைய அன்புக்காக நன்றி என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தங்கள் உயரவட்டும். ஹல்லேலூயா. இனி காலம் இல்லை. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். கல்வாரி சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாய். சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய். பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய். உண்மை உத்தமமாய் ஜீவித்த ஜனங்களை சேர்க்க முடியாத மத்திய ஆகாயத்திலே மறுபடியுமாக அவர் வரப்போகிறார். முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இரத்தத்தை சிந்தினார், நம்மளை மீட்டு எடுத்தார். மேகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது மறுபடியுமாக இரண்டாவது முறையாக வருவேன். என் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாய். சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய். உண்மை உத்தமமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய். மத்திய ஆகாயத்தில் நான் வெளிப்படுவேன் என்று சொன்னார். அவர் எதிர்கொண்டு நான் போக வேண்டும். இந்த ராஜாதி ராஜாவை சந்திக்க வேண்டும். இந்த கால வேளையிலே தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுவாயாக. ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா. Hallelujah, shagalakaturbakatuda. கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவாயாக. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒவ்வொரு வியாதிகளுக்கும் இந்த சாட்டையினால் அடிக்கும் பொழுது இந்த சாட்டை பாருங்க வந்து சரீரத்தில் பாய்ந்தது என்று நாம் பார்த்தோம். எவ்வளவு வேதனை இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கும் அவர் அடிக்கப்பட்டார். ஒரு வியாதியும் உன்னை அணுகாது. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மோடி பொன் சீரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான இருத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உறைவை எடுத்த
இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி அசைத்து ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஸ்தோத்திரம். உணர்ந்து கர்த்தாவே, நீர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை உணர்ந்து நாங்க கர்த்தாவே பாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடல் மூலமாக நாங்கள் குணப்படவும் நீங்க உதவி செஞ்சீங்க. நீங்க பட்ட பாடுகளை உணர்ந்து பாட நீங்க கிருபை செய்தீங்க. ஆராதனை பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடி ஸ்தோத்திரம். கர்த்தாவை நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீதியான பகுதிகளாக நீங்க பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.